ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில அம்யூனிட்டி ஸ்கீம் பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வீடியோ ஒண்ணு போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் வீடியோ. இதுல வந்து எப்படி ஃபைல் பண்றது, என்ன ஏதுன்றதை இதுல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ போன இதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல் ஃபார்மோட ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸு, பிளஸ் அதோட கிளாஸஸு, அது இல்லாம புரோவிஷன்ஸு, அத வந்து எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைல் பண்றது அப்படின்றத ஒரு சின்ன டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ டோட்டலா எஸ்பிஎல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் இருக்கு. எஸ்பிஎல் 01 ஒண்ணு, அடுத்தது 02ன்னு ஒண்ணு. எஸ்பிஎல் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல ஏ கிளாஸ் மட்டும் அப்ளிகபிள் ஆகும். எஸ்பிஎல் 2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பியும், சியும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா, ப்ராப்பர் ஆஃபீசர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்ன ரீசன்னால ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த ரீசன் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஒண்ணு அக்செப்ட் பண்ணிட்டு, அதுக்கான ஃபேவரான ஆர்டர் அதாவது எஸ்பிஎல் 05 வந்து குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, நாட் சர்டிஃபைட் போட்டு வித்தின் 3 மந்த்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இஷ்யூ சோ காஸ்ட் நோட் இன் த ஃபார்ம் ஆஃப் எஸ்பிஎல் 3. ஸோ எஸ்பிஎல் 3ன்ற ஃபார்ம் வந்து குடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வித்தின் 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிப்ளை பண்ணணும். எஸ்பிஎல் 04 மூலியமா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 3 மந்த்ஸ்ல ஒண்ணு உங்களுக்கு வந்து ரிசல்ட் செய்யும். அவங்க சர்டிஃபை ஆகி ஃபேவரா ஆர்டர் வந்து பாஸ் பண்ணி எஸ்பிஎல் 05 ஃபார்ம் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா எஸ்பிஎல் 07ன்ற ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்மட்ஸ் இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்ப வந்து அப்பீல் அகைன்ஸ்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் வே ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆர்டருக்கு அகைன்ஸ்ட்டா நீங்க ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணணும்னா, நீங்க என்ன ஃபைல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் அப்பீல் அகைன்ஸ்ட் எஸ்பிஎல் 07 அண்டர் செக்ஷன் 107. So if appellant authority certify, it can be passed favor order in the form of SPL 06. ஸோ நீங்க வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்றீங்க. எஸ்பிஎல் 07 மூலியமா ஃபைல் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஓகே. அது வந்து சர்டிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து அப்பீல் ஸ்பெஷல் 06ன்ற ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. இஃப் இஃப் அத்தா இஃப் அப்பீலன்ட் அத்தாரிட்டி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித், இட் மே பி ரிஜெக்டட் அப்ளிகேஷன் ஆன் பாஸ்ட் அன்ஃபேவர் ஆர்டர். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, உங்களுக்கு வந்து அன்ஃபேவர் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் அப்பீல். Where no appeal is filed within time limit of under section 107 against appeal 07, the original appeal filed in case of 128B and C will be restored. ஸோ இந்த 107க்கு அகேன்ஸ்ட் நீங்க வந்து அப்பீல் ஃபைல் பண்ணல, வித்தின் டைம் லிமிட்குள்ள நீங்க பண்ணலன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்ன அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் வந்து உங்களுக்கான அது வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிடும். இஃப் அப்பீல் இஸ் ஃபைல்டு அண்ட் சேம் வாஸ் ரிஜெக்டட் பை அப்பீலன்ட் அத்தாரிட்டி, in case of 128B, class B and C, the original appeal filed will be restored. So, அப்பீல் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து அந்த ஒரிஜினலா அப்பீல் என்ன ஃபைல் பண்ணீங்களோ, அது வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஆனா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபைலிங் அண்டர்டேக்கிங் த ஃபார்ம் 08 வித்தின் 3 மந்த்ஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் அப்பீலன்ட் ரீச். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎல் 08ன்ற ஃபார்ம் வந்து வித்தின் 3 மந்த்ஸ்ல வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் செக்ஷன் 128ஏல வந்து அதாவது அம்னிட்டி ஸ்கீம்ல இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். The tax demand can be paid either by electronic cash ledger or electronic credit ledger. Both option available. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் லெட்ஜரும் அவைலபிளா இருக்கு, கிரெடிட் லெட்ஜரும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. If demand is related to RCM, tax need to be paid in cash or electronic cash ledger only. ஸோ இப்ப டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிஎம் மூலியமா உங்களுக்கு ஏதோ டாக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு அப்படின்னும்போது, இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கேஷா தான் பே பண்ணணும். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்ல பேலன்ஸ் இருந்தா அது மூலியமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். உங்களால கிரெடிட் லெட்ஜர் மூலியமா வந்து உங்களால பே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி டிமாண்ட் அண்டர் செக்ஷன் 4, கிளாஸ் 4. இஃப் டிமாண்ட் ஆர் போர்ஷன் ஆஃப் டிமாண்ட் இஸ் ரிலேட்டட் டு ஐடிசி கிளைம்ட் ஆஸ் பெர் பிரிஸ்கிரைப்ட் பீரியட் ஆஃப் அண்டர் செக்ஷன் 14. அதாவது அண்டர் 16(4)ல வந்து சொல்லி இந்த டைம் லிமிட் தான் நீங்க வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க ஐடிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, and now the taxpayer is eligible for ITC claiming under section 16(5) or 16(6). This amount is not required to be paid. ஸோ அந்த ஐடிசி வந்து நீங்க வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
பட் ஆனா இந்த அண்டர் செக்ஷன் 16(5)ம் 16(6)ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் லிமிட்ல நீங்க கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது உங்களுக்கான ஐடிசி வந்து நீங்க வந்து பே பண்ணணும்னு அவசியம். ஐடிசி வந்து எலிஜிபிள், நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃபர்தர் நோ செப்பரேட் ரெட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் டு பி ஃபைல்ட் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் செக்ஷன் 16(5) அண்ட் செக்ஷன் 16(6). ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ரெட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து 50 lakhs ஷார்ட் பேமெண்ட் அண்ட் 40 lakhs ஐடிசி அண்டர் செக்ஷன் 4 படி நீங்கள் வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 50 lakhs சின்ஸ் நவ் த டாக்ஸ் பேயர் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஐடிசி அண்டர் செக்ஷன் 16 subsection 5 16 subsection 6. ஸோ நோ நீட் டு பே த போர்ஷன். ஸோ அதுக்கான டிமாண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஐடிசி வந்து எக்ஸஸ் ஐடிசி அந்த 10 lakhs வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இந்த போர்ஷனில் இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ இந்த செக்ஷன்ஸில் அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கரெக்டான அப்டேட்ஸில் வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட் ஆன் லேட் பேமெண்ட். If notice or order under section 73 pertain to interest amount on late filing of GSTR 3B, then the benefit of under section 128A will not be available for this portion. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் லேட் ஃபைல் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் பெனால்டிஸ் வே ஆஃப் வந்து இதை வந்து நீங்கள் உங்களால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ வித்ட்ரா ஆஃப் அப்பீல் அண்ட் ரிட் பெட்டிஷன். Before application of waiver, if any appeal or writ petition is filed by taxpayer, then the taxpayer need to withdraw that the avail of benefit of under section 128A. ஸோ இந்த வே ஆஃப் ஸ்கீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பீலோ ரெட்டிஃபிகேஷன் ரெட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்து அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பெனிஃபிட் வந்து எடுக்க முடியும், இல்லைனா இதை வந்து எடுக்க முடியாது. வித்ட்ரா ஆர்டர் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அந்த வித்ட்ரா ஆர்டர் பண்ணது வந்து அவைலபிளாக இல்லை. இஃப் வித்ட்ரா ஆர்டர் ஆஃப் அப்பீல் ஆர் ரெட் பெட்டிஷன் நாட் அவைலபிள் இஷ்யூட் தென் டாக்ஸ்பேயர் இஸ் ரிக்வயர்ட் டு சப்மிட் அ காப்பி ஆஃப் வித்ட்ரா அப்ளிகேஷன். ஸோ அந்த அதாவது போர்ட்டல்லையோ இல்லைன்னா உங்கள் கையில் வந்து அதுக்கான ஆர்டரும் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதை வந்து அந்த SPL 02 ஃபார்ம் ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் அது அப்லோட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வித்ட்ரா ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா வித்தின் 30 daysல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேர்லையும் வந்து போய் அதை வந்து சப்மிட் பண்ணணும் ஆஃபீஸர்ஸ் கிட்ட. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸ் ஆல்ரெடி பெய்டு. If the taxpayer has already paid interest and penalties before introducing of under section 128A, then no refund of the same will be available. So முன்னாடியே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸ் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரீஃபண்டும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஃபைலிங் ஆஃப் SPL 1 SPL 2 ஃபைல் அப்ளிகேஷன் வித்தின் 3 months ஆஃப் ஃப்ரம் 31st 3 2025. ஸோ அதாவது 1/1/2025 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இந்த March 31st நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். இன் கேஸ் ஆஃப் வேர் த கேஸ் கவர்ட் அண்ட் ஃப்ரம் 74 to 73 the first provision of section 128A, அதாவது முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 months. ஸோ உங்களுக்கு 74ல் ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு இது வந்து 74 கிடையாது பட் 73 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ அப்பீலோ கோர்ட்டில் வந்து வின் பண்ணியிருக்கீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 6 months வந்து அந்த ஆர்டர், அதாவது 73 ஆர்டர் வந்ததுலேருந்து 6 months வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம்ஸ் இருக்கு. ஸோ நோ ரிப்ளே பை taxpayer against SOCAS notice SPL 03. The proper officer can reject way of application within 4 months of notice if no reply is received. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க நோட்டீஸ் அனுப்பி ப்ராப்பராக வந்து ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னும் போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 4 months வரைக்கும் டைம்ஸ் இருக்கு. ஸோ நோ ஆக்ஷன் பை ப்ராப்பர் ஆஃபீஸர். இஃப் ப்ராப்பர் ஆஃபீஸர் டஸ் நாட் டேக் எனி ஆக்ஷன் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம் எய்தர் அப்செக்ட் ஆர் ரிஜெக்ட் ஆர் இஷ்யூ நோட்டீஸ் தென் வே ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி டீம் டு பி கன்க்ளூசிவ். ஸோ ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து ஒன்று அவங்க வந்து ஏதோ ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னும் போது ஒன்று அப்செப்ட் ஆகும், இல்லைனா ரிஜெக்ட் ஆகும், இல்லைனா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, இல்லைனா அவங்களே வந்து ஏதாச்சும் ஒரு டிமாண்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அதிக சான்சஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது. ஸோ
இஃப் டேக்ஸ் வாஸ் ஆல்ரெடி பெய்டு பிஃபோர் 128, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இஃப் டேக்ஸ் வாஸ் டெபாசிட்டட் ஆர் ரிகவரி பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் ஆஃப் 128 அம்யூனிட்டி ஸ்கீம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டி வாஸ் பெய்டு, தென் such a cases 128 bail is available. So if the tax was deposited, recovery before introducing of 128A, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸ் வாஸ் நாட் பெய்டு. அதாவது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து நான் பே பண்ணிட்டேன், பட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்டிஸ் வந்து நான் மட்டும் பே பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்போ 11th வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கண்டெயின் ஆஃப் மல்டி இஷ்யூஸ். இஃப் டிமாண்ட் includes demand for errorless refund, waive of application can be filed after payment of full tax demand. So errorless refund வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து full tax demand பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது ப்ராசஸே வந்து பண்ணுவாங்க. waive of application for part-time demand cannot be moved. ஸோ பார்ட்லேயே வந்து நீங்கள் டிமாண்ட்லாம் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் மூவ் பண்ண முடியாது. For benefit of section 128A, appeal against errorless refund issue cannot be filed. So 12வது demand including multi-years similar to above. If demand include the tax period says 2020-21 which is not covered by 128A. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 17, 18, 18, 19, 19, 20 மட்டும் தான், 2021 இல்லை கிடையாது. ஈவன் டேக்ஸ் ஆஃப் த பீரியட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் டு பி பெய்ட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் as a SPL 1 and 2. ஸோ பட் ஆனால் 2021 இன்னும் கொடுக்கல. பட் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டேக்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே பே பண்ணால் மட்டும் தான் இந்த SPL 1 and 2 வந்து ஃபைல் பண்ண முடியும். The way of application partly tax period cannot be filed. In both cases, interest and penalties on errorless refund other tax period not covered as to be paid within 30 days of order of way of application. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. நீங்கள் ஒரு SPL 01 or 02 ஃபைல் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு 12 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது இல்லாமல் SPL ஃபார்ம்ஸில் வந்து என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ SPL 01ன்றது பார்த்தீங்கன்னா வே ஆஃப் அப்ளிகேஷன் அண்டர் செக்ஷன் A, அதாவது கிளாஸ் ஏக்கு. SPL 2 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் B and Cக்கு. SPL 3 வந்து பார்த்தீங்கன்னா சோகாஸ் நோட்டீஸ் பை ப்ராப்பர் ஆஃபீஸர். ஸோ இது எல்லாமே ஃபைல் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பர் ஏதாச்சும் இன்கேஸ் குயிஸ் இருக்குன்னா அவங்க வந்து சோகாஸ் நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. SPL 3 அதுதான். SPL 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பை டேக்ஸ் பேயர். ஸோ இப்போ 3 அனுப்பியிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு 4 மூலிமா வந்து நம்ம வந்து ரிப்ளை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரிப்ளை சப்மிட் பண்ணி அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒத்துக்கிட்டாங்க, அதாவது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா அவங்க வந்து SPL 05ன்ற அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்பீல் வந்து போவீங்க அப்படின்னும் போது SPL 06ன்றது வந்து ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணதில் வந்து கரெக்டான கிடையாது அப்படின்றதுக்கு நீங்கள் அப்பீல் போவீங்கன்னா SPL 06ன்ற ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ அதில் வந்து ரிஜெக்ஷனாக SPL 07 கொடுத்தாங்கன்னா ரிஜெக்ஷன் ஆஃப் வே ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ அதுக்குள்ள அப்பீலில் வந்து இதாகலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவும் இருக்குது. ஸோ SPL 8ன்றது என்ன? ஃபார் ரீஸ்டோரிங் ஆஃப் ஒரிஜினல் அப்பீல் ஆஃப்டர் ரிஜெக்டிங் ஆஃப் SPL 07. ஸோ நீங்கள் இந்த அப்பீல் ஃபைல் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரிஜினல் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. அதாவது இங்கே போர்ட்டலே 10% டேக்ஸ் பேமெண்ட் பண்ணி ஒரிஜினல் அப்பீல் வந்து ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்பீல் வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 08 வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான 8 ஃபார்ம்ஸு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.